அதாவது சின்ன வயசுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? நெற்றி வியர்வை நிலத்துல சிந்த உழைச்சாதான் பணம் வரும். ஆமா. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது அப்படின்னு தான் நம்ம எல்லாரையுமே வளர்த்துருக்காங்க. கண்டிப்பா. இப்போ இது கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கூட அடுத்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்டுறது, இல்ல குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது அப்படின்னு நிறைய கவலைகள் இருக்கலாம். அதுக்காக நீங்க தினமும் பல மணி நேரம் ரொம்ப கடுமையா உழைச்சுக்கிட்டு இருக்கலாம். ரைட். அந்த உழைப்பு ரொம்ப முக்கியம் தான். ஆனா எந்த கஷ்டமும் இல்லாம, அதாவது ஒரு சிரமம் இல்லாத முயற்சி, ஒரு எஃபர்ட்லெஸ் எஃபர்ட் மூலமா உங்களால செல்வத்தை ஈர்க்க முடியும் அப்படின்னு ஒரு புத்தகம் சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேக்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமா, இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல விவாதிக்க போறது டாக்டர் ஜோசப் மர்ஃபி எழுதின "Grow Rich with the Power of Your Subconscious Mind" அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற புத்தகத்தோட குறிப்புகளை பத்தி தான். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் இது. ஆமாங்க. அதாவது செல்வத்தையும் வெற்றியையும் முக்கியமா மன அமைதியையும் நம்ம வாழ்க்கையில ஈர்க்கிறதுக்கு நமது ஆழ்மனதை எப்படி ஒரு கருவியா பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இலக்கு. எந்த கஷ்டமும் இல்லாம எப்படி செல்வந்தராக முடியும்? இது உண்மையிலே சாத்தியம்தானா? இது நிச்சயமா சாத்தியம்தான். ஆனா இங்க நாம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். டாக்டர் மர்ஃபி அந்த சிரமமில்லாத முயற்சி அப்படின்னு சொல்றது எந்த வேலையும் செய்யாம சும்மா சோம்பேறியா படுத்துட்டு இருக்கிறது கிடையாது. ஓஹோ, அப்போ எதை மீன் பண்றாரு அவரு? அதாவது நமது மனதையும் சிந்தனையையும் சோர்வடைய செய்யாம அத சரியா ஒரு நேர்கோட்ல அமைக்கிறது தான் அவர் அப்படி சொல்றாரு. இதை இன்னும் எளிமையா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா, நமது ஆழ்மனம் அப்படிங்கிறது அந்த அலாவுதீன் அற்புத விளக்குல இருக்கிற ஒரு பெரிய பூதம் மாதிரி. வாவ், அலாவுதீன் பூதமா? கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா அந்த பூதம் எப்படி நமக்கு செல்வத்தை கொண்டு வரும்? இப்போ அந்த பூதத்துக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தர்க்க ரீதியா, அதாவது லாஜிக்கலா பிரித்து பார்க்க தெரியாது. ஓஹோ, அதுக்கு பகுத்தறிவு கிடையாதுன்னு சொல்றீங்க? ஆமா, சரியா சொன்னீங்க. உங்க ஆழ் மனதுல நீங்க எதை ரொம்ப ஆழமா நம்புறீங்களோ, எதை நீங்க உண்மை என உணர்றீங்களோ, அந்த உணர்வை அப்படியே ஒரு கட்டளையா அது எடுத்துக்கிட்டு அத உங்களுக்கான நிஜ உலகமா மாத்தி காட்டும். அப்படியா? ஆனா நாம பொதுவா செல்வம்னா என்ன நினைப்போம்? பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம், கையில இருக்கிற ரூபாய் நோட்டுகள், பெரிய வீடு, இதெல்லாம் தானே செல்வம்? அதுதான் தப்பு. செல்வம் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு மனநிலை. அதாவது வெல்த் இஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றாரு. மனநிலையா? அதை எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இத விளக்குறதுக்கு புத்தகத்துல ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொன்ன ஒரு அற்புதமான உதாரணம் இருக்கு. ஒரு முறை ஒரு பெண்மணி எமர்சன் கிட்ட நான் எப்படி செல்வந்தரா மாறுவது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அதுக்கு எமர்சன் அந்த பெண்மணிய கடலோரமா கூட்டிட்டு போய் அந்த கடலை காட்டி, இங்கே எவ்ளோ தண்ணி இருக்குன்னு பாருங்க, செல்வத்தையும் இதே போலதான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஓ, அதாவது பிரபஞ்சத்துல செல்வம் அப்படிங்கிறது கடல் நீர் மாதிரி எல்லையற்றது அப்படின்னு சொல்றாரு. ஆமா. ஆனா நாம என்ன பண்றோம்? நாம ஒரு சின்ன டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு போய் நின்னுக்கிட்டு எனக்கு இவ்வளவுதான் தண்ணீர் கிடைக்குது அப்படின்னு குறைபட்டுக்கிறோம் இல்லையா? நாம ஒரு பெரிய வாளியை கொண்டு போனா கடல் நமக்கு அந்த வாளி நிறைய தண்ணியை கொடுக்க போகுது. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த வாழி இல்ல அந்த டீஸ்பூன் அப்படிங்கிறது உங்களோட ஆழ்மன நம்பிக்கையை தான் குறிக்குது. பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லையற்ற செல்வம் இருக்கு. அத நீங்க எவ்ளோ வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்க மனநிலைய பொறுத்தது. சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நிஜ உலகத்துல வாழ ஒரு சாதாரண மனுஷனோட பார்வையிலிருந்து நான் இதை கேட்கிறேன். நான் பணக்காரன், என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு அப்படின்னு எனக்கு நானே தினமும் கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கிட்டா மட்டும் போதுமா? அது மட்டும் பத்தாது. இல்ல, என் கண் முன்னாடி இருக்கிற கடன்களும் நான் ஒவ்வொரு மாசமும் கட்ட வேண்டிய பில்களும் அப்படியே மாயமா மறைஞ்சிடுமா என்ன? இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் தன்னோட கார் லோனை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். அவர் எப்படி திடீர்னு தன்னை கோடீஸ்வரனா நம்ப முடியும்? இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாகும்? இது ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. நடைமுறையில பலருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் இதுதான். உங்க கண் முன்னாடி கடன்கள் இருக்கலாம், பில்கள் இருக்கலாம், அது நிஜம்தான். ஆமா, அதை மறுக்க முடியாது. ஆனா அந்த நிஜ உலக பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயந்தா, அல்லது ஒவ்வொரு முறையும் பில்ல பார்க்கும்போதும் உங்களுக்குள்ள ஒரு பதற்றம் உருவாச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். வேற என்ன? அது மட்டும் இல்ல, அந்த பயமும் பதற்றமும் உங்க ஆழ்மனதுல ஒரு ஆழமான நம்பிக்கையா பதிவாகிடும். என்கிட்ட பணம் இல்ல, என்னால இந்த கடன் அடைக்க முடியாது அப்படிங்கிற உங்களோட தொடர்ச்சியான பயத்தை அந்த ஆழ்மன பூதம் ஒரு கட்டளையா எடுத்துக்கும். ஓ, அப்ப நான் பயப்படுறதே எனக்கு எதிரா திரும்புமா? கண்டிப்பா.
ஓஹோ, இவருக்கு கடனும் பண நெருக்கடியும் தான் தேவை போல இருக்கு அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு மேலும் மேலும் கடன்களையும் பண நெருக்கடியுமே அந்த பூதம் உருவாக்கும். என்னங்க சொல்றீங்க? அப்போ என் கவலைகள் தான் எனக்கான புதிய பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு சொல்றீங்களா? ஆனா கடனை பார்த்து கவலைப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கு புத்தகத்துல ஒரு விவசாயியோட உதாரணம் கொடுத்திருக்காங்க. இத கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. ஒரு விவசாயி தன் நிலத்துல ஆசையா விதைகளை விதைக்கிறாரு. சரி. சில நாட்கள்ல அந்த பயிரோட சேர்ந்து சில களைகளும் முளைக்குது. இப்போ அந்த விவசாயி, ஐயோ களைகள் முளைச்சிருச்சே, என் நிலம் வீணாயிடுச்சே அப்படின்னு அந்த களைகளை பத்தியே முழு நேரமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ம். அவர் களைகளை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா பயிருக்கு தண்ணீர் ஊத்த மறந்துடுவாரு. கடைசியில பயிர் கருகிடும். களைகள் தான் நிலம் முழுசும் ஆக்கிரமிச்சுக்கும். அதேதான். ஒரு நல்ல விவசாயி என்ன செய்வாரு? அவரு களைகளை பற்றி கவலைப்படாம தன் பயிரை வளர்க்கறதுல, அதுக்கு தேவையான உரமும் நீரும் கொடுக்கறதுல முழு கவனம் செலுத்துவாரு. ஓ, பயிர் வளரும்போது களைகள் தானா மறைஞ்சிரும்னு சொல்றீங்களா? ஆமா, பயிர் செழிப்பா வளரும்போது களைகள் தானாகவே மறைஞ்சிடும் அல்லது பிடுங்கி எறியப்படும். அதே போலதான் நாமும் செயல்படணும். நமது ஐம்புலன்கள் காட்டுற தற்போதைய நெருக்கடிகளை, அதாவது உங்க கண் முன்னாடி இருக்கிற கடன்களை சற்று ஒதுக்கி வச்சுட்டு, பிரபஞ்சத்தோட முடிவற்ற சக்திக்கு நன்றி செலுத்துறதுலயும் நேர்மறையான எண்ணங்களை வளர்க்கறதுலயும் முழு கவனம் செலுத்தணும். ரொம்ப அருமையான ஒப்புமை இது. அதாவது நீங்க பயிர்ல, அதாவது செல்வத்துல கவனம் செலுத்தினா களைகள் தானாவே அழிஞ்சிடும். ஆமா, நமது கவனம் எங்க போகுதோ அதுதான் வளரும். நான் கடனையே பார்த்துக்கிட்டு இருந்தா என் பயத்தால கடன் தான் வளரும். நான் செல்வத்தின் மீதும் உழைப்பின் மீதும் கவனம் செலுத்தினா செல்வம் வளரும். இது உளவியல் ரீதியாகவும் மிகச் சரியானதுன்னு தோணுது. எப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா நம்ம கடனை நினைச்சு ஒரு மன அழுத்தத்துல இருக்கும்போது நமது மூளை புதிய ஐடியாக்களை உருவாக்குறதையே நிறுத்திடுது இல்லையா? 100% உண்மை. மன அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம சர்வைவல் மோடை, அதாவது தற்காப்பு மனநிலையை தூண்டிவிடும். அந்த நிலையில உங்களால ஆக்கப்பூர்வமா சிந்திக்கவே முடியாது. சரி, நாம பயிர்ல கவனம் செலுத்தணும் அப்படிங்கறது எனக்கு புரியுது. ஆனா பணத்தின் மேல இருக்கிற அந்த பயத்தையும் தவறான எண்ணங்களையும் எப்படி அகற்றுவது? நாம குழந்தையா இருக்கும்போது இருந்தே பணத்தை பத்தி நமக்குள்ள சில எதிர்மறை எண்ணங்கள் விதைக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை தான். நீங்க சினிமாக்கள்ல கூட பாருங்களேன், பணக்காரர்கள் அப்படின்னா அவங்க ஏழைகளை வஞ்சிப்பவர்கள், ஒரு மாதிரி மோசமானவர்கள் அப்படின்னு தான் காட்டப்படுது. நாம வளரும்போதே பணம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேர் அப்படின்னு சொல்லித்தான் வளர்க்கப்படுறோம். இதத்தான் சைக்காலஜியில நெகட்டிவ் கண்டிஷனிங், அதாவது எதிர்மறை நிரலாக்கம் அப்படின்னு சொல்றோம். குழந்தை பருவத்திலிருந்தே பணம் ஒரு தீமை அப்படின்னு பலருக்கும் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. ஆமா, பணம் சம்பாதிக்கிறது ஒரு தப்பு அப்படிங்கிற எண்ணம் வந்துருது. கண்டிப்பா. நம்ம அறியாமலேயே பணம் சம்பாதிப்பது ஒரு தவறான காரியம் அப்படிங்கிற எண்ணம் ஆழ்மனதுல வேரூன்றி விடுது. புத்தகத்துல இதுக்கு மிகச்சிறந்த ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் இருக்கு. என்ன உதாரணம் அது? ஒரு இளம் பெண் எழுத்தாளர். அவங்க ரொம்ப சிறப்பா ஆழமா எழுதக்கூடியவங்க. ஆனா அவங்களால தன் எழுத்தின் மூலமா ஒருபோதும் போதுமான பணம் சம்பாதிக்கவே முடியல. தொடர்ந்து வறுமையிலேயே வாழ்ந்து வந்தாங்க. ஓ, திறமை இருந்தும் பணம் சம்பாதிக்க முடியலையா? ஏன்? டாக்டர் மர்ஃபிய அவங்க சந்திச்சு ஆலோசனை கேட்டப்போ ஒரு முக்கியமான விஷயம் வெளிப்பட்டது. அந்த பெண் பணத்தை ஒரு அழுக்கான விஷயம் அப்படின்னு நினைக்கிறது தெரிய வந்துச்சு. ஆச்சரியமா இருக்கே. ஒருவேளை தன் கலை தூய்மையானது, பணத்துக்காக அதை வித்தா தன் கலை கொச்சப்படுத்தப்பட்டுடும் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்களோ? சரியா பிடிச்சிங்க. பணம் சம்பாதிக்கிறது தன் கலைய கொச்சைப்படுத்தணும் அப்படின்னு அவங்க ஆழமா நம்பினாங்க. அவங்க தன் விழிப்பு மனதால பணம் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்களோட ஆழ்மனம் பணத்தை வெறுத்துச்சு. ஓஹோ, உள்ளுக்குள்ள பணத்தின் மேல ஒரு வெறுப்பு. ஆமா, அந்த பெண் அறியாமலேயே பணத்தின் மீதான அவங்க வெறுப்பு அவங்களோட வெற்றியே தடுத்து கொண்டிருந்தது. அவங்க தன் ஆழ்மனதோட கட்டளைய மாத்த டாக்டர் மர்ஃபி உதவி பண்ணாரு. எப்படி மாத்துனாங்க? அதாவது பணத்தை பிரபஞ்சத்தின் ஒரு தெய்வீக பரிமாற்ற கருவியா பார்க்க தொடங்குனாங்க. அப்படி பார்க்க தொடங்கின பிறகு வெறும் 3 மாசத்துல அவங்க வருமானம் மும்மடங்கானது. வாவ், 3 மாசத்துல மும்மடங்கா? நாம எதை வெறுக்கிறோமோ அது நம்ம கிட்ட வரவே வராது அப்படிங்கிறது எவ்வளோ எளிமையான உண்மை இல்லையா? கண்டிப்பா. நம்ம பணக்காரங்களை பார்த்து பொறாமப்பட்டாலோ அல்லது பணத்தை வெறுத்தாலோ, ஓஹோ இவருக்கு பணம்னா பிடிக்காது அப்படின்னு ஆழ்மனம் முடிவு பண்ணி பணத்தை நம்ம விட்டு தூர விரட்டிரும். ரைட். இதே போல இன்னொரு கதையும் புத்தகத்துல விவாதிக்கப்படுது. ஒரு பாதியார், அவர் வறுமையே புனிதம் அப்படின்னு ஆழமா நம்பினாரு. பலரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் மக்களுக்கு சிறந்த ஆன்மீக வழிகாட்டுதல்களை வழங்கினாரு. ஆனா அவர் எப்போதுமே ஒரு கடுமையான வறுமையிலேயே வாழ்ந்து வந்தாரு.
பணத்தை விரும்புறது பாவம் அப்படிங்கிற அவரோட ஆழ்மன நம்பிக்கையே அவரை வறுமையில தள்ளி இருந்தது. அப்போ அவர் என்ன செஞ்சாரு? பிரபஞ்சம் செல்வத்தை அளிக்கிறது நம்ம வாழ்க்கைய சிறப்பா வாழ்றதுக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே அப்படிங்கறத அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. பணத்தின் மீதான தனது பார்வையை அவர் மாத்தின பிறகு அவருக்கு தேவையான செல்வம் தடையின்றி வந்து சேர்ந்தது. சரிங்க. சின்ன வயசுலேருந்தே நமக்குள் ஊறிப்போன இந்த எதிர்மறை எண்ணங்களை எப்படி உடைக்கிறது? ஆழ்மனதை எப்படி சரியா ரீப்ரோகிராம் செய்யறது? இது சாதாரணமான நடக்கும் காரியமா எனக்கு தெரியலையே. இதுக்கென்ற புத்தகத்துல ஏதாவது தெளிவான வழிமுறைகள் இருக்கா? ரொம்ப தெளிவா இருக்கு. இதுக்காக ஒரு 4 படி வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 படிகளை தொடர்ந்து பின்பற்றுபவர் வாழ்வுல செல்வம் தானாக தேடி வரும் டாக்டர் மர்பி சொல்றாரு. நான் அதை ஒவ்வொன்னா சொல்றேன். சொல்லுங்க, கேப்போம். முதல் படி பாத்தீங்கன்னா, பிரபஞ்ச சக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. இது கொஞ்சம் தத்துவார்த்தமானது தான். அதாவது எப்படி? நீங்க சுவாசிக்கிற காத்து, உண்ணும் உணவு, உங்க பாக்கெட்ல இருக்கிற பணம் என எல்லாமே அந்த ஒரே எல்லையற்ற சக்தியிலிருந்துலாம் வருது அப்படிங்கறத ஆழமா உணரணும். நாம தனித்தனி தீவுகள் இல்ல, அனைவருமே ஒரு மாபெரும் ஆற்றலோட அங்கங்கள் அப்படிங்கிற புரிதல் இது. சரி, முதல் படி ஒரு அடிப்படை புரிதல், எல்லாம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஏத்துக்கிறது. அடுத்து 2வது படி என்ன? 2வது படி செல்வத்தின் மேல முழுமையான நம்பிக்கை வைக்கிறது. இது ஒரு ஆப்பிள் விதைய மண்ல விதைக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு விதைய மண்ல விதைக்கிறீங்க. விதைச்ச பின்னாடி அத முளைக்குமா முளைக்காதான்னு சந்தேகப்பட்டு தினமும் மண்ணை தோண்டி தோண்டி பாப்பீங்களா? நிச்சயமா மாட்டோம். அப்படி தோண்டி பார்த்தா அந்த விதை முளைக்காமலே போயிடுமே. அது முளைக்கும்னு நம்பி அதுக்கு தண்ணீர் மட்டும்தான் ஊத்துவோம். சரியா, அதேதான். செல்வத்துக்கான ஆசையையும் எண்ணத்தையும் ஆழ்மனதுல ஒரு முறை விதைச்சிட்டு அது கட்டாயம் நடக்கும்னு நிம்மதியா நம்பணும். அதை விட்டு எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அந்த விதைய தோண்டி பார்க்கறதுக்கு சமம். ரொம்ப அருமையான உதாரணம். 3வது படி என்னது? அடுத்து 3வது படி, தினமும் காலையில எழுந்தவுடனும் இரவு தூங்கும் முன்பும் ஒரு 5 நிமிஷம் நேரம் ஒதுக்கி நேர்மறையான உறுதிமொழிகளை, அதாவது அஃபர்மேஷன்ஸ் சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? பிரபஞ்சத்தின் செல்வம் என் வாழ்வில் தடையின்றி மகிழ்ச்சியாகவும் தொடர்ச்சியாகவும் பாய்ந்து வருகிறது அப்படின்னு மனதார திரும்ப திரும்ப சொல்லணும். ஒரு நிமிஷம், இந்த 3வது படியில எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. காலை மாலை 5 நிமிஷம் நாம நேர்மறையா சிந்திப்போம், அது ஓகே. ஆனா மதியம் 2 மணிக்கு நம்ம வண்டி ரிப்பேர் ஆகி நிக்கும்போது அல்லது ஒரு பெரிய மெடிக்கல் பில் வரும்போது நமக்கு தன்னிச்சையாவே பயம் வந்துடுமே. ஆமா, இயல்பா வர்றதுதான் அது. ஐயோ, என்னால இதை வாங்க முடியாதே, என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு தோணுமே. அதை எப்படி சமாளிக்கிறது? மிக அருமையான கேள்வி. அந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் 4வது படி. உங்க அன்றாட வாழ்வுல எப்போதெல்லாம் என்னால இத வாங்க முடியாது அல்லது என்கிட்ட பணம் இல்ல அப்படிங்கிற எதிர்மறை எண்ணம் வருதோ உடனடியா அந்த நொடியே அந்த எண்ணத்தை மாத்தணும். ஓ, அந்த ஸ்பாட்லயே மாத்தணுமா? ஆமா, இது ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் மாதிரி வேலை செய்யணும். எதிர்மறை எண்ணம் வந்த மறுகணமே இது எனக்கானது, தெய்வீக சக்தியால் இது எனக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு அந்த எண்ணத்தை நேர்மறையா திருப்பி விடணும். வாவ், அந்த 4வது படி தான் எல்லாத்தோட மிக முக்கியமானதுன்னு எனக்கு தோணுது. அது ஒரு ரியல் டைம் கரெக்ஷன். ஆனா இங்க எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. சொல்லுங்க. வெறுமனே வார்த்தைகளை மட்டும் ஒரு கிளிப்பில் மாதிரி தினமும் காலையில கண்ணாடியை பார்த்து திரும்ப திரும்ப சொல்றது எந்த பலனையும் தராதுன்னு எனக்கு தோணுது. சில நேரம் அது நமக்கே நம்ம பொய் சொல்ற மாதிரி ஒரு உணர்வு தருமே. அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி எப்படி நிஜமான உணர்வை கொண்டு வர்றது? நீங்க சொல்றது மிக சரியான வாதம். வெறும் வார்த்தைகள் எதையும் சாதிக்காது. இதத்தான் ஹெட், ஹார்ட் அண்ட் ஹேண்ட், அதாவது எண்ணம், உணர்வு, செயல் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஆசை பிளஸ் கற்பனை பிளஸ் நம்பிக்கை ஈக்குவல் டு வெற்றி. இதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா? அது எப்படி செயல்படும்? ஏன் அது அவ்வளவு விசேஷமானது? உங்க விழிப்பு மனசுக்கு, அதாவது கான்ஷியஸ் மைண்டுக்கு தர்க்க ரீதியா சிந்திக்க தெரியும். நீங்க கண்ணாடிய பார்த்து நான் பணக்காரன் அப்படின்னு சொல்லும்போது உங்க விழிப்பு மனம் உங்களை பார்த்து சிரிக்கும். ஆமா, உள்ளுக்குள்ள ஒரு குரல் கேலி பண்ணும். யார ஏமாத்துற, நேத்து கூட நீ கடனை நினைச்ச அழுதாயே அப்படின்னு சொல்லும். இது ஒரு கிளப் வாசல்ல நிக்கிற பவுன்சர் மாதிரி உங்களை உள்ள விடாது. நம்ம மைண்டே நமக்கு எதிரி ஆயிடும். ஆனா இரவு நீங்க தூங்க செல்ற அந்த முந்தைய நிலையில பாத்தீங்கன்னா உங்க விழிப்பு மனம் ஓய்வெடுக்க தொடங்கும். மூளை ஆல்பா நிலைக்கு செல்லும். அப்போ அந்த பவுன்சர் தூங்கிடுவாரு. ஓஹோ, அந்த நேரத்துல அப்போ ஆழ்மனதோட கதவுகள் அகல திறந்திருக்கும். அந்த நேரத்துல
உங்க ஆசைய ஒரு சிறிய சொற்றொடரா மாத்தி அத ஒரு தாலாட்டு போல அமைதியா உணர்வுபூர்வமா மனதுக்குள் சொல்லிக்கிட்டே தூங்கணும். தர்க்க மனம் தூங்குறதால ஆழ்மனம் எந்த எதிர்ப்பும் இல்லாம உங்க கட்டளைய அப்படியே ஏத்துக்கும். இது ஒரு அபாரமான விளக்கங்க. நாம ஏன் இரவு தூங்கும் முன்பும் காலை எழுந்த உடனும் உறுதிமொழிகளை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான அறிவியல் பூர்வமான ஒரு உளவியல் ரீதியான காரணத்தை நான் இப்பதான் முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கிளப் பவுன்சர் தூங்குற நேரம் பார்த்து நம்ம உள்ள நுழைஞ்சிடணும். ஆமா, அது மட்டும் இல்ல. ஐ ஆம், அதாவது நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. அந்த வார்த்தைக்கு பின்னாடி நாம எதை சேர்க்கிறோமோ அதுவே நமது விதியாகுது. அப்படியா? நான் ஏழை, நான் சோர்வா இருக்கேன் அப்படின்னு நீங்க எதேச்சியா சொன்னாலும் ஆழ்மனம் அத ஒரு ஆர்டராவே எடுத்துக்கும். ம். வார்த்தைகளை எவ்வளவு கவனமாக கையாளணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல பாடம். புத்தகத்துல வர்ற அந்த இளம் நடிகையோட உதாரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான கதை. மேடை பயத்தால தவிச்ச ஒரு இளம் நடிகை. அவங்களுக்கு திறமை இருக்கு, ஆனா கேமரா முன்னாடி போனாலே அவங்களுக்கு பயத்துல வார்த்தைகளே வராது. அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க தெரியுமா? எப்படி? தான் கேமரா முன்னாடி ரொம்ப தைரியமா இயல்பா நடிக்கிறதையும், தனது சிறப்பான நடிப்புக்காக தன் தாயார், நண்பர்கள்னு எல்லாரும் எழுந்து நின்னு கைதட்டி பாராட்டுறதையும் அவங்க மனதுக்குள் தொடர்ந்து ஒரு திரைப்படமா ஓடவிட்டாங்க. வாவ், விஷுவலைசேஷன். ஆமா, அவங்க சும்மா வார்த்தைகளா சொல்லல, அந்த பாராட்டை காதால் கேட்கறது போல உணர்ந்தாங்க. அதோட விளைவு, அவங்க அடுத்த ஆடிஷன்ல பெருவெற்றி பெற்றாங்க. கற்பனைக்கும் நிஜத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆழ்மனம் அறியாது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உண்மை. அதே போல ஒரு சேல்ஸ்மேன் கதையும் இதுல இருக்கு. அவர் தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சு வந்தாரு. அவர் தன் மேல தானே இரக்கப்பட்டு தன்னை ஒரு தோல்வியாளர் அப்படின்னு நம்பத் தொடங்கியிருந்தாரு. சுய பச்சாதாபம் ரொம்ப ஆபத்தானது. கண்டிப்பா. டாக்டர் மர்பியோட அறிவுரைப்படி அவர் தினமும் கண்ணாடிய பார்த்து தன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து எந்தவித சந்தேகமும் இல்லாம நான் வெற்றியாளன், நான் வெற்றி பெறவே பிறந்திருக்கேன் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லத் தொடங்கினாரு. இத மிரர் ட்ரீட்மெண்ட்னு சொல்றாங்க. வெறும் வார்த்தையா சொல்லாம உணர்வோட சொன்னார் இல்லையா? ஆமா, அந்த உணர்வோட அத செஞ்சாரு. வெறும் 2 மாசத்துல அவரோட தன்னம்பிக்கை உயர்ந்து அவர் ரீஜனல் மேனேஜரா ப்ரமோஷன் வாங்கினாரு. சூப்பர். இந்த 3 விஷயங்களையும், அதாவது ஹெட், ஹார்ட், ஹேண்ட், ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா இது எனக்கு ஒரு காரை ஓட்டுறது போல தோணுது. நமது மூளை அல்லது நனவு மனம் ஒரு ஜிபிஎஸ் போல செயல்படுது. நாம எங்க போகணும் அப்படிங்கிற இலக்க அதுதான் நிர்ணயிக்குது. ஆமா, ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா வெறும் இலக்கு மட்டும் இருந்தா போதுமா? நமது இதயம் அல்லது ஆழ்மனம் அதற்கான எரிபொருளை கொடுக்குது. அதாவது நமது உணர்வும் நம்பிக்கையும் தான் அந்த வண்டியை நகர்த்துற பெட்ரோல். இறுதியா நமது கைகள் அந்த காரை ஓட்டுது. வெறும் ஜிபிஎஸ் மட்டும் இருந்தாலோ அல்லது வெறும் பெட்ரோல் மட்டும் இருந்தாலோ பயணம் நடக்காது. 3 சரியா செயல்பட்டால்தான் நம்ம நினைத்த இடத்துக்கு போக முடியும், இல்லையா? மிக அருமையான ஒப்பீடுங்க இது. 3ம் இணைந்தால்தான் மாயங்கள் நிகழும். வண்டியும் சரியா இருக்கணும், பெட்ரோலும் இருக்கணும், நாம சரியான திசையிலையும் ஓட்டணும். சரி, இவை அனைத்தும் எனக்குள்ள நான் சரியா செஞ்சிடுறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனா நாம தனித்து வாழலையே, ஒரு சமூகமா தானே வாழ்றோம். இந்த சமூகம் எப்போதுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கறோமே. அது நிதர்சனமான உண்மைதான். வெளி உலகம் எப்போதுமே நமக்கு சாதகமா இருக்கிறது இல்லையே. மற்றவர்கள் நம்மை வீழ்த்து நினைக்கும்போது அல்லது வெளி உலக சூழ்நிலைகள் நமக்கு தடையா இருக்கும்போது அதை எப்படி எதிர்கொள்வது? இது ஒவ்வொருத்தரும் தங்களோட ஒர்க் பிளேஸ்ல, அதாவது பணியிடங்கள்ல சந்திக்கிற பொதுவான பிரச்சனை தான். இதத்தான் புத்தகத்துல மாஸ் மைண்ட், அதாவது உலகின் பொதுவான மனநிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மாஸ் மைண்ட் எப்போதுமே பயம், விபத்து, நோய், வறுமை, அப்புறம் அநீதிகளை மட்டுமே அதிகமா நம்பும். ஆமா, நியூஸ் பேப்பரை திறந்தாலே அதுதானே இருக்கு. கண்டிப்பா. ஆனா இங்க நீங்க ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு அழகான ஆங்கில பழமொழி ஒன்னு இருக்கு. கப்பலின் திசையை நிர்ணயிப்பது அதில் இருக்கும் பாய்மரமே தவிர அடிக்கும் புயல் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் த செட் ஆஃப் த சேல்ஸ், நாட் த கேல்ஸ். பாய்மரம் மற்றும் புயல் மிகச் சிறந்த உதாரணம். புயல் எல்லா கப்பலுக்கும் ஒண்ணுதான். ஆனா ஒரு கப்பல் மூழ்குது, இன்னொரு கப்பல் கரை சேருது. அது அந்த கப்பலோட பாய்மரம் கட்டப்பட்டிருக்க திசையை பொறுத்ததுன்னு சொல்றீங்க. மிகச்சரி. உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும், மத்தவங்க உங்களை எவ்வளோ விமர்சனம் செஞ்சாலும், உங்க ஆழ்மனம் அப்படிங்கிற பாய்மரத்தை நீங்க எந்த திசையில திருப்பி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்க பயணத்தை முடிவு செய்யும். நாம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆமா, நீங்க எப்படி எதிர்வினையாற்றீங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம்.
மற்றவர்களோட எதிர்மறை எண்ணங்கள் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்க முடியாது, நீங்க அதுக்கு அனுமதி அளிக்காத வரைக்கும். புத்தகத்துல வர்ற அந்த இளம் நிர்வாகியோட கதை இதுக்கு சரியான பொருத்தம்னு நினைக்கிறேன். அவர் ஆபீஸ்ல கடுமையா உழைப்பாரு, ஆனா அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கவே இல்ல. மாறாக அவரோட வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. இது நிறைய பேருக்கு நடக்கிறது தானே. ஆமா, இதனால அவர் தன் முதலாளிய குறை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சக ஊழியர்கள் மேல ரொம்ப பொறாமைப்பட்டாரு. இந்த உலகமே அநீதியானது, எனக்கு மட்டும்தான் எல்லாம் மோசமா நடக்குது அப்படின்னு புலம்புனார். அந்த புலம்பல் தான் அவர் பண்ண பெரிய தப்பு. கண்டிப்பா. இந்த எதிர்மறை எண்ணங்கள், பொறாமை எல்லாமே அவரோட ஆழ்மனதுல பதிவாகி அவருக்கு மேலும் பின்னடைவையை கொடுத்துச்சு. அவருக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியையும் அந்த பொறாமையே தடுத்து நிறுத்துச்சு. சரியா நினைவு கூர்ந்தீங்க. அந்த நிர்வாகி தன் தவற்ற உணர்ந்ததும் என்ன செஞ்சாரு தெரியுமா? தன் கோபத்தையும் பொறாமையையும் முற்றிலுமா விட்டுட்டாரு. தனக்கு பதவி உயர்வு கிடைச்சவங்கள பார்த்து பொறாமப்படுறதுக்கு பதிலா அவங்கள மனதார வாழ்த்த தொடங்கினாரு. ஓ, தன் ஆட்டிடியூட மாத்தினாரா? ஆமா, தனக்கான வெற்றி ஏற்கனவே கிடைச்சிட்டதா ஆழ்மனதுல ஆழமா பதிய வச்சாரு. ஒவ்வொரு நாளும் தம் மனைவி தன்னை வெற்றியின் காரணமா கட்டிப்பிடிச்சு வாழ்த்துவது போல கற்பனை செஞ்சாரு. சில மாதங்கள்லயே அதே கம்பெனியோட தலைவரா அவர் உயர்ந்தாரு. அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? மற்றவர்களிடம் குறை காண்பதும் மற்றவர்களோட வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுவதும் நமக்கு நாமே வச்சுக்கிற சூனியம். பிரபஞ்சத்துக்கு மற்றவர்கள் வேறு, நாம வேறு அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. நாம ஒருத்தரை பார்த்து பொறாமைப்படும்போது எனக்கு வெற்றி பிடிக்கவில்லை அப்படிங்கிற செய்தியைத்தான் நம்ம பிரபஞ்சத்துக்கு அனுப்புறோம். நாம மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறோமோ அது கோபமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, அதுவே நமக்கும் பல மடங்காக திரும்ப கிடைக்கும். முற்றிலும் உண்மை. நமது எண்ணங்கள் பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம். நாம நேர்மறையான அதிர்வுகளை வெளிப்படுத்தும் போது பிரபஞ்சமும் அதே நேர்மறையான விஷயங்களை நம்ம வாழ்வுல ஈர்த்து தருது. நீங்க மற்றவர்களை வாழ்த்தும் போது உண்மையில உங்களை நீங்களே வாழ்த்திக்கிறீங்க அப்படிங்கறதா ஆழ்மனதோட ரகசியம். இது ரொம்ப உண்மையான ஒரு கருத்து. இந்த ஆழமான உரையாடலோட முடிவுல இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனைய நான் முன்வைக்க விரும்புறேன். நமது ஆழ்மனம் எல்லையற்ற பிரபஞ்ச அறிவோடு நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த புத்தகம் மிக தெளிவா சொல்லுது. இன்ஃபினைட் இன்டெலிஜென்ஸ். ஆமா, அப்படியானால் இதை சற்று கற்பனை செஞ்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை மனிதர்களின் மனமும் கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் வலையமைத்துல இணைக்கப்பட்டிருக்கான். ஒரு இன்விசிபிள் நெட்வொர்க். ஆமா, நமக்குள்ளேயே நம்மை பற்றி அல்லது மற்றவர்களை பற்றி நம்பிக்கையா நினைக்கிற அந்த ஒரு சிறு எண்ணம் எந்த வார்த்தையும் பேசாமலேயே, எந்த செயலும் செய்யாமலேயே நம்மை சுற்றியுள்ள மனிதர்களோட ஆழ்மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இத நீங்க உங்க வாழ்வோட பொருத்தி பார்த்து தனிமையில சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். உண்மையாவே இது ஒரு சிலிர்க்க வைக்கிற சிந்தனை தான். ஒரு சின்ன எண்ணம் உலகத்தையே மாத்திர வலையமைப்போட ஒரு பகுதியா அப்படிங்கிறது பிரமிப்பான விஷயம். இது இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க அடுத்த கட்ட பயணத்தை இந்த நேர்மறையான எண்ணத்தோட தொடங்குங்க. உங்க ஆழ்மனதுல நீங்க இன்னைக்கு என்ன விதைய விதைக்க போறீங்க அப்படிங்கறத சிந்திச்சுக்கிட்டே இருங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.